எங்கெல்லாம் தேடுகிறேன் தெரியுமா? உன்னை இந்த ஆயா தேடிக்கிட்டு அலைகிறேன். அப்படியா? வெங்காய புலவரே வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரவன்? அடியே அடப்பாவி மனுஷா, உமக்கு வெங்காய புலவன் ஒரு பட்டமா? ஆம், வெங்காயத்துக்கும் வேல்முருகனுக்கும் ஸ்லேடையாக 1001 பாடல்களை பாடியிருக்கிறேன் மன்னவா. அப்படியா? அதுல ஒரு பாட்டு அலரும் பார்க்கலாம். அப்படியா? வெங்காயம் அடி வெங்காயம் 4 வேதமும் காணாத உபாயம். அதாவது வெங்காயத்தை உரித்தாலும் கண்ணிலே நீர் வரும், வேல்முருகனை நினைத்தாலும் கண்ணிலே நீர் வரும். அப்படியாகப்பட்ட வெங்காயத்தை வெங்காயம் பெண்கள் சிரிக்கிறார்கள். ஆடவர் சிரித்தால் அன்பு, கண்ணியர் சிரித்தால் காதல். வெங்காயம் இந்த மங்கை யாரோ? இவள் நான் சொல்றேன், இந்த மங்கை புகழேந்தி புலவரின் மகள். அப்படியா? அதனாலே தான் ரசிக்கிறாள். கற்றாரை கற்றாரே காமுரு. இருங்க, என் பாட்டு எப்படி பெண்ணே? ஆஹா, கேட்க வேண்டுமா வெங்காயத்தின் நாற்றத்தை? நான் இவ்வளவு நாளா கூட இருக்கிறேன், கொஞ்சம் கூட வாட தெரியலையா? என்ன அவமரியாதையாக பேசுகிறாய்? பேசுவது மட்டுமா, கொலை குற்றத்திற்காக உங்களை தூக்கிலிட வேண்டும். கொலையா? கொலையா? ஆம், தமிழ் கொலை. மூவேந்தர் போற்றி வளர்க்கும் தமிழை முத்தண்டியில் வைத்துக் கொன்று விட்டீர்களே. நாங்களா தமிழை கொலை செய்தோமா? நாம் எதை சொன்னாலும் அதற்கு நேரான அர்த்தம் செய்து கொள்ளும் புத்திசாலிகள். ஆஹா, துடுக்காக பேசி இவள் நாக்கையிரு துண்டாக அறுத்து என் கையிலே கொடும். அதுதான் சரியான தீர்ப்பு. அம்பிகாவதி, வணக்கம் கண்ணம்மா. வீதியிலே நீதிமன்றம் நடத்தும் இவர்கள் யார் கண்ணம்மா? இருங்க இருங்க அம்பிகாபதி, நானே சொல்றேன். இவர்தான் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமா. இவர்தான் வெங்காய புலவர் வேல்மணி பூமான். அது இருக்கட்டும் சீமான்களே, நாக்கை அறுக்கும்படியாக கண்ணம்மா என்ன குற்றம் செய்தார்? சிரித்தாள். எங்களை பார்த்து சிரித்தாள். மகத்தான குற்றம், மகத்தான குற்றம். அப்படி சொல்லு. பைத்தியங்களே. பைத்தியமா? நாங்க பைத்தியம்னா எங்களை மாணாக்கனா வச்சிருக்க கூடிய கூத்த பெருமானம் உள்ள பைத்தியம் அர்த்தமாகுது. நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது எதற்காக கூத்தர் பெருமானை சந்திக்க இருக்கிறீர்கள்? கூத்தர் பெருமான சந்திக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போச்சுதான். அவமானம். வெங்காயம் அவருக்கு அவமானம். அவமானம். இது என்ன வம்பு? உங்களோட நான் பேச தயாராக இல்லை. வா கண்ணம்மா. பேச தயாரா இல்லை என்றால் அடிப்பீரோ? அடித்து பாருங்க பார்க்கலாம். கையை ஓங்காதீர், கத்தி உடனே சண்டை செய்யும். இந்தாரும் கத்தி. இந்தாங்க. நீ சுத்த வீரனா இருந்தால் முதலில் இதில் ஒரு தட்டு தட்டு பாரு. என்ன பார்க்கிறீர்கள்? வெங்காயம். என்ன தேடுகிறீர்கள்? வெங்காயம். இதுல இருந்து ஒரு விரலை காணுமே. எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு காலத்திலே ஒப்பாரியா மன்னவா? அது கிடைக்கும் சரியான இருக்கு. மோதுங்கள், மோதுங்கள் மன்னவா, மோதுங்கள். ஒரே குத்து. இப்ப குத்திரமா? வெங்காயம் பாருமையா, 2 பேரும் சேர்ந்து ஒரே குத்தா குத்தி விடுவோம். சரி வாங்க. உடம்பு அலட்டிக்காம சண்டை போறானு எப்படியா? வாங்க, நம்ம 2 பேரும் உடம்பு அலட்டிக்காம ஒரே பாத்தா பாய்ச்சி பார்ப்போம். பாயுவோம். புறப்படுங்க, புறப்படுங்க. தொகையா தொகை, புறப்படுங்க. அம்பிகாபதி, இப்படி எல்லாம் அடிக்காத. கைய வலிக்குது. இவ்வளவு வேகமா தட்டுறிய, போனாத இடத்துல பட்டு பூசிருப்பா நான் வருமா? பேசாம நில்லு. குத்த அம்பிகாபதி, கிடைக்கிற சட்டையை பிடிச்சிருந்தா. அம்பிகாபதி, உனக்கு சண்டை செய்ய தெரியலன்னா என்கிட்ட கத்துக்க. இப்படி பாத்திரத்துல பிடிக்க தள்ளி நீ என்ன தள்ளாதா? நீ ஒரு சுத்த வீரனா அப்படி செய்யலாமா? அம்பிகாபதி, நீ இந்த பக்கம் வராம இருக்க போறதில்ல. நீ வா,
உன்கிட்ட பேசிக்கிறேன். வெங்காயம், இதெல்லாம் கூத்த இடத்துல சொல்லுவோம். ஐயா, யார் அது? குலசேகரா, இது என்ன அலங்கோலம்? கூத்தர பெருமானே, குமுறுது எங்கள் உடல். உடல் அல்ல, உள்ளம். உள்ளம் குமுறுது. வெங்காயமும் நானும் வேடிக்கை பார்த்தவன வீதியை நடந்து வந்து கொண்டிருந்தோம். அங்க அம்பிகாபதி வந்தா பம்புக்கு எடுத்தான். பாயாடணும். அட மட சாம்பிராணிகளே, உங்க கூத்தன் தலையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். உங்களுக்கு தலையே இல்லைன்னு சொன்ன மட்டித்தனமா நீங்க எழுதக்கூடிய கவிதைகள்லாம் மக்களுக்கு எட்டிக்காயின்னு சொன்னான். உங்ககிட்ட மாணாக்கர்களா இருப்பதை விட ஒரு குட்டிச்சவத்துல போய் முட்டிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டா இருந்தீர்கள்? நாங்க மட்டுமா? நகர மக்கள் அத்தனை பேரும் தானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தானே எங்க குடல் குமுறுதுன்னு. கண்டது கர்த்த பண்டிதனாவ காதில கேட்டவ மேதையாய் போவா. இரு, என்ன சொன்ன? எங்க இன்னொரு முறை பாடு. அதான முடியாது. நீங்களா ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியதான். ஏன்னா இது தானா வர்ற பாட்டு பாருங்க. கண்டது கற்க பண்டிதனாவான், காதால் கேட்டவன் மேதையாய் போவான். ஆஹா, அது இருக்கட்டும். இவ்வளவு ரசிக்கிறீங்களே, நீங்க யாரு? நானும் ஒரு கவிதானப்பா. கவியா? அப்ப போட்டா போட்டி போட்டு பாப்போமா? நான் கேட்கிற கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்லணும். சூரியன். வேண்டாம் வேண்டாம், நான் உன்னிடம் போட்டிக்கு வரவில்லை. நீ எந்த ஊர்? உன் பெயர் என்ன? என் பேர் அர்ஜுனன். ஊரு சண்பகத்தீவு. எங்களுடைய குடும்பமே பாட்டு பாடி பிழைக்கிறது தான். அதுக்காக தான் கொடி கட்டியிருக்கேன் பாருங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை. இந்த கம்பர் இருக்காருல்ல, கம்பர், அவரை எப்படியாவது ஒரு முறை பார்த்துக்கணும். அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்களா கம்பரை? நீ சொல்கிற கம்பர் நான் தானப்பா. கம்பர் நீங்களா? ஐயோ, பாவி, கம்பர் கிட்டயா போய் போட்டி போட போனே, போட்டி போட போனே சாமி. என்னப்பா என்ன? என்னப்பா ஏன் பயப்படுகிறாய்? ஐயோ, உங்களை கவி சக்கரவர்த்தி கம்பர்னு தெரியாம நான் பாட்டுல என்னென்னமோ சொல்லிவிட்டனே. நான் சரிசமமா உட்கார்ந்து விட்டனே. நான் என்ன செய்வேன்? அதனால என்னப்பா? ஒரு குற்றம் இல்ல, ரொம்ப தவறு சாமி. நீ ஒரு தவறும் செய்யவில்லையா? இல்ல, நான் தவறு தான் செஞ்சுட்டேன் சாமி. நானு உங்களோடய இங்கே இருந்தேன். நான் போகவே மாட்டேன் எங்கேயும். உன்னை யார் போக சொன்னது? உன்னுடைய திறமையை கண்டு நீ என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல நினைத்தேன். வெங்காயம், நாம் என்னையா தப்பு செய்தோம் கூத்தர் பெருமானுக்கு நிம்மதி இல்லாமல் போக? ஐயா, நாங்க என்ன தப்பு செய்தோம்? அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. முட்டாள்களா, வெந்த புண்ணிலே வேலிடாதீர்கள். ராமாயணத்தை எழுதும் தகுதி கம்பனுக்கு ஏது? ராமாயண பிரச்சனையில தங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. ராமாயணத்தை நான் தான் எழுதுவேன், அந்த கம்பம் கூட சொல்லல. அதிகார சடையப்பன் தான். பைத்தியக்கார சடையப்பரா சொன்னான். அங்கேதான் கம்பனின் சூழ்ச்சி தனியாட்சி புரிகிறது. நாட்டு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக ராமாயண பிரச்சனையை சடையப்பர் மூலம் தூண்டிவிட்டவனே கம்பன் தான். ராமாயணத்தை கம்பன் தான் எழுதுனுங்கிறது சட்டமா, சாத்திரமா, இல்ல சம்பிரதாயமா? நீங்களும் ஒரு ராமாயணம் எழுதுங்க. நாங்களும் ஒண்ணு எழுதுறோம். இது ரெண்டுல எது நல்லா இருக்குதோ அத முதல்ல அரங்கேற்றுப்படி பண்ணுவோம். முட்டாள்களா? ஐயா, அரமனைக்கு போறது எப்போ, அரசனை சந்திக்கிறது எப்போ? ஏன் இந்த ராமாயண பிரச்சனைக்கா? இல்ல இல்ல, அரசர் ஊரு திரும்பினதும் அமராவதிக்கு எனக்கு திருமணத்தை குறிச்சு பேசுறதா சொன்னீங்களே, இந்த ராமாயண குழப்பத்துல அதை மறந்துடாதீங்க. ஆகட்டும். ஐயா, ஐயா, யாரது? நான் தான் அல்லி. ராஜகுமாரி அம்மா இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க. செவிடியாவது குருடியாவது ராஜகுமாரி அம்மால எனக்கு தெரியாதே. என்கிட்ட அனுப்பிச்சாங்க. கம்பர் ஐயா இல்லையா, பம்பரா. பம்பரா? சரி, அவரு கம்பரு, நான் வம்பரு. நீ சொல்லிட்ட, குடு. இத கொடுத்துடுங்க. ஆமா, இதெல்லாம் என்னங்க? கலை அம்மா, கலை. ஓஹோ, கண்ணா பின்னான்னு தூக்கி வைக்கிற. நீங்க தானே கலைன்னு சொன்னீங்க, நான் கலைச்சு வச்சுட்டேன். கலை என்ன? கலைச்சுட்ட கலை. ஆஹா, கலை
கலை என்றால் கலையும் ஆகும், கலைத்தலும் ஆகும். மலை என்றால் மலையும் ஆகும், மலைத்தலும் ஆகும். தொலை என்றால் தொலையும் ஆகும், தொலைத்தலும் ஆகும். நிலை என்றால் நிலையுமாகும், நிலைத்தலும் ஆகும். நல்லா சிரிக்கிறியா நீ? நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி ஆளுதான் எனக்கும் தேவை. தயா, என்னது? அதாவது எனக்கு சொல்றதுல நாட்டுக்கு தேவை அதுக்கு. ஏன்னா இந்த பாரு, மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது, பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் சில பேரு சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சிரிக்க தெரியாதவங்க நல்லா சொன்ன. தொட்டுனா தப்பு. கண்ணே கண்ணே கண்ணே, உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா. அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. ஏய் ஏய் தயா, என்னது கண்ணே கண்ணேன்னு சொல்றீங்க? அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். 2 நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப பாரு. தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனோ என்றுதான் பெறுவேனோ. என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணோ. இந்தா இந்தா ஐயோ இந்தா, அட இந்தா ஐயோ இந்தா இந்த மதத்தா. தங்கையா, இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே? ஐயோ ஐயோ ஐயா, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான். பாடுங்க பாடுங்க. தேனே தேனே தேனே, உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, நான் அலைந்தேனே. நீ தெரியும்படி என் எதிரில் இருந்து தொட பயந்தேனே, நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ, முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, முகரைய சரி போ சரி. இந்தாங்கய்யா, இன்னமே அவன் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க? ஒண்ணே இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழைச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும். அது சரி, எதிரில் இருந்தும் தொட பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. என்ன மூளை, என்ன மூளை, பொம்பளை தொட்டா. வாருங்கள் வாருங்கள், உங்கள் பேச்சுக்கு தடையாக. இல்லை இல்லை, உட்காருங்கள். அமராவதியின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆஹா, என்ன பொருத்தம் என்ன பொருத்தம், நானும் அதை பற்றித்தான் பேச வந்தேன். அப்படியா? ஆமா மன்னா, வேங்கி நாட்டு அரசரின் வீர புதல்வன் குலசேகரனை தாங்கள் அறிவீர்களே? ஆமா, என்னோடு வந்திருக்கிறார். அப்படியா? யாருங்க? அதெல்லாம் ஒருத்தர் வேணாம், இதோ நானே வந்துட்டேன். உட்காருங்கள் இளவரசே. ஐயா, வெங்காயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. வெங்காயம் என்று இன்னொரு சீடனை கேலியாக அழைப்பது வழக்கம். குலசேகரனுக்கு நல்ல நகைச்சுவை உண்டு. நகை இருக்கு, அதுல சுவையும் இல்ல, நான் சுவைக்கிறதும் இல்ல. வாமா. அமரா, அமராவதி அமராவதி. இவர் வேங்கி நாட்டு இளவரசர்
குலசேகர கோமான். அப்படியா? அரண்மனைக்கு புதிதாக வந்திருக்கும் கோமாளி என்றல்லவா நினைத்தேன். நல்ல வேடிக்கை. குதூகலமாக ஆரம்பமாகிறது நமது உரையாடல். குலசேகரா, அமராவதி ஆயகலைகள் அத்தனையும் கற்ற அழகு தேவதை. இளவரசி, குலசேகரன் கற்றோரும் மற்றோரும் கண்டு வியக்கும் கலைஞன். கல்வி கேள்விகளில் சிறந்தன். கல்வி ஓரளவுக்கு வரும், ஆனா கேள்வி மட்டும் கேட்டுடாதீங்க. சிரிச்சிட்டியா சிரிச்சிட்டியா? கண்ணிய சிரித்த இளவரசி, இளவரசி, நீர் நம்ம இல்லத்திற்கு சென்று வெங்காயத்தை அரைச்சிட்டு இல்லை இளவரசி, இல்லை. பாரதத்திலே ஓஹோ, இவருக்கு பாரதம் கூட படிக்க தெரியுமா? தெரியுமா? ஊர் எடுத்த காதையிலிருந்து சோர் எடுத்த காதை வரையிலும் சுயமாக பாடத் தெரியும். கேளுங்கள். இப்படியாகத்தானே பிதுர்வாக்கிய பரிபாலனத்திற்காக 14 ஆண்டுகள் நலனும் தமையேந்தியும் காட்டிலும் மேட்டிலும் நாட்டிலும் வீட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் நடந்து களைத்தார்கள். அவ்வமயத்திலே அவ்வழியாக பறந்து கொண்டு வந்த பொன்மானை கண்டாள் அந்த பெண்மான். யார் அவள்? எவளவள்? அவள்தான் சீதை பாட்டியார். அப்பா, இவரே அரண்மனை கோமாளியாக நியமித்து விடுங்கள். இளவரசி, எப்போதும் நகைச்சுவைதானா? அது வல்லவா சொல்ல வந்தது. நீங்கள் இல்லத்திற்கு போங்கள். யாரெங்கே? இளவரசருக்கு ரதம் தயாராகட்டும். ஆஹா, கள்ளமில்லா உள்ளம். திருமண விஷயமாக பிறகு பேசுவோம். நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வருகிறேன். ஐயா, கம்பர் பெருமான் ராமாயணத்தை எதுவரை எழுதியிருக்கிறார் என்று பார்த்து வருவோமா? வருகிறேன். அப்பா, நானும் வருகிறேன். வாமா. இளவரசே, இளவரசே, என்ன காலையில கத்திய கையில எடுத்துக்கிட்டீங்க? விடும் என் கையை. அந்த கூத்தனை கொன்றால் தான் தீரும் என் ஆத்திரம். சாத்திரம் சபிக்கும் சத்குருவை கொன்றால் சபிக்கட்டும். என்ன நடந்தது கூறுங்கள். கேளும் ஐயா. வெங்காயம், அரண்மனைக்கு போயிருந்தோம் அல்லவா? ஆமா. அங்கு அமராவதி வந்தாள். ஆஹா, அவள் அழகு. அந்த கனிரசத்தை பருகிக் கொண்டிருந்தேன். கழுகு வந்து கொட்டி விட்டதையா. கனிரசம் கொடுத்தார்களா? ஆமா, கழுகையுமா வளர்க்கிறார்கள் அரண்மனையில. அட வெங்காயம், உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயத்தை போல் தான் இருக்கிறது உம்முடைய தலையும். ஒய் வெங்காயம், கனிரசம் என்றால் என் கண்மணி அமராவதி. கழுகென்றா கூத்தன். ஒய் வெங்காயம், அந்த கிழவனுக்கு இந்த இளைஞனின் உணர்ச்சியே புரியவில்லையே. ஆஹா, அமராவதி வந்தாள். அமுத குன்றி அருகில் வந்தது போல என் மீது காதல் கொண்டாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பார்த்து சிரித்தாள் ஐயா, சிரித்தாள். ஓஹோ. மறுமுறை சிரித்திருந்தால் நாங்கள் காதல் என்னும் தீவினிலே தாவி குதித்திருப்போம். அதற்குள்ளாக இந்த கூத்தர் குறுக்கிட்டு என்னை விரட்டி விட்டார். அதன் பொருட்டே அவரை கூறு கூறு ஆக்க வேண்டும் என்று கூறிய வாளுடனே புறப்பட்டேன். அதுதான் கூடாது. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். ஆம், அதுவே நமது தாரக மந்திரம். வெங்காயம், அடச்சே, கூப்பிட்டீங்களா? நிமிந்து இருக்குமா? அடாடாடாடா, உங்களுக்கு ஏன் சந்தேகம்? நிமிந்து இருக்கும். வெங்காயம் கொண்டுகிட்டு வா. அறிஞ்ச வெங்காயமா அறியாத வெங்காயமா? சுட்ட வெங்காயம். மண்டைய பாத்தியா? அடச்சே, நாய கொண்டுட்டு வா. என்னது? அட நாய கொண்டுட்டு வாயா. கொண்டு வாயா, கொண்டு வா, கொண்டு வா. அற்புதம், அற்புதம். அப்படியே கொண்டுகிட்டு போய் அமராவதி முன்னால கொண்டுகிட்டு போய் பாலை நிமிர்த்தி விட்டோம் அப்படின்னு கொண்டுகிட்டு போய் நிறுத்தணும்னா, நாய்வாலை நிமிர்த்திய நாதரே அப்படின்னு ஒடியாந்து என்ன அப்படியே கட்டி கட்டி. ஆமா, உங்களை தான் அமராவதி நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவோம். என்னது? இங்க பாருயா, நீ ஒரு அடிமுட்டாள். ஓ சொல்ல நான் கேட்டேன் பாரு. நான் தான் அடிமுட்டா, நீங்க பெரிய புத்திசாலி. அப்படி நீங்க நிமிக்கிறது தானே? வை வெங்காயம், நான் வெங்காயம் அல்ல, பாரு நிமிக்கிறேன். நிமிருங்க, நிமிருங்க. பேச்சில தான் நிமிக்கிறீங்க, நீங்க தான் நிமிர்றீங்க. இளவரசே, எனக்கு ஒரு யோசனை தோணுது. வளர்ந்த வாழை வெட்டிட்டு நிமிர்ந்த வாழை ஒட்டிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? உம்முடைய பல்லெல்லாம் தட்டி விட்டு 2 கூட நெல்லையும் கொட்டி விட்டு 2 பேர்கிட்ட உலக்கைய கொடுத்து சக்க சக்கன்னு இடிக்க சொன்னா இடிப்பீங்க, இடிப்பீங்க. போய்யா, போய் சாம்பிராணி சட்டி எடுத்து வாயா, போய்யா.
சூடம் எடுத்துக்கிட்டு வர்றதா? அதோட உடுக்க அடிக்க ஒருத்தனை கூட்டிட்டு வரணும், உனக்கு பேய் ஓட்ட சொல்லலாம். கொய்யா பேய் மவன ஆள பருத்தால எங்காலும் கையும். ஓய் இந்த பாருங்க ஐயா, என்ன ஏதாவது ஒரு பொருளை நிமுக்கணும்னாலும் வளைக்கணும்னாலும் இத மாதிரி நெருப்புல காட்டணும். எனக்கு இந்த யோசனை தோணலையே. ஓய் உனக்கு எப்படியா வரும்? புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலே ஏற்படக்கூடியதையா, பிறவியிலேயே. சரி வருங்க, வா வாடா வா. அமராவதியை கல்யாணம் பண்ணிக்கிற வரையிலும் ஒன்னும் நான் சும்மா விட மாட்டேன். பால் இல்லையா? பால் இல்ல. ஓடி போ, நாய் போகுது. ஓடாம என்ன செய்யும்? இப்படியாக போட்டு சுட்டா புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலேயே இருக்கணும். சும்மாரியா இளவரசே, நாயை கொண்டாங்க நாதரே. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓய் வெங்காயம் 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 என்ன அதிகமா போவாத. கட்டுனா அமராவதியை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா காவியை கட்டுக்கேன்னு சொல்லிருக்கீங்க. வெங்காயம் சொன்னீங்க. வா வாயா வெங்காயம். சரி. காவி ஊடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டுப்புட்டேன். காவி ஊடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டுப்புட்டேன். கன்னியர் ஆசைதனை பிரட்டி புட்டேன், காடுமலை தேடி நான் புறப்பட்டேன். கன்னியர் ஆசைதனை விரட்டி புட்டேன், காடுமலை தேடி நான் புறப்பட்டேன். ஓம் நம பார்வதி பதையே. என்ன என்ன என்ன? வெங்காயம் பெண்ணாய் வந்தது ஒரு மாய பிசாசுகள், பிசாசுகள். வெங்காயம் கண்களை மூடு, கண்களை மூடு. ஐயோ ஐயோ ஐயோ. வெங்காயம் பதிதா நில்லையா துரோகி, பிடி சாபத்தை. வேண்டாம். என் கண்களை மூடிவிட்டு கண்ணீர்களை நோக்குகின்றாயா? இல்லையே, இல்லை. கண்ணை பிடுங்கி எரி. ஓ வேண்டாம், சுவாமி. உருண்டு கொண்டே போய் பெண்களை பார்த்து விடும். கண்ணை பிடுங்கி மண்ணை போட்டு மூடு. என்னடா இது கோலம்? இவருக்கு அமராவதி கிடைக்காததால் வந்த அலங்கோலம். நம பார்வதி. மடையர்களே, வாருங்களேன் பின்னால். வெங்காயம் யோ வெங்காயம். என்ன என்ன என்ன? நம்ம கல்யாணம். நம்ம கல்யாணமா? அடச்சே, ஏன் கல்யாணம் ஐயா? அமராவதியோ என்ன காதலிக்கிறான், இனி தாமதிப்பானே. யோ ஒட்ட கூத்தனை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. கம்பரை நம்புவோமே. அடச்சே, இனி நான் எவரையும் நம்ப போறதில்ல. நேரடி நடவடிக்கை. யோ வெங்காயம், அமராவதிக்கு நானே ஒரு காதல் கவிதை எழுதி அனுப்ப போறேன். காதல் கவிதை எழுதி அனுப்புனா அப்படியே மயங்கி விடுவாள். மன்னவா என்னை மாலையிடுங்கள் என்று மண்டியிடுவாள். மற்ற தேசத்தை. ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு மூளை இருக்குது. சும்மா இருங்க. வலிக்குதுயா? சும்மா இருங்க. எழுத்தாணி குத்துவை விடுங்க. என்ன தெரியாம பட்டு கொண்டாங்க. ஐயா வேண்டாங்க. கொண்டாங்க. ஐயா மன்னிச்சுக்கங்க. மன்னிக்க முடியாது. தெரியாம பட்டு போச்சுங்க. தெரியாம பட்டு போச்சுங்க. கொண்டா. பிள்ளையார் குழி, சிவமயம், கலைவாணி, அருள்புரி. மோகாந்த காரத்தில் மூழ்கி, நான் மோகாந்த காரத்தில் மூழ்கி, நான் காரத்தில் மூழ்கி. நிறுத்துங்க. ஐயோ, காரமாவது கசப்பாவது காதல் கவிதை எழுதுறதுக்கு தகுந்த இடமா இது? மாலை நேரத்துல சோழ ஓரத்துல ஓலைய கையில எடுத்தா காதல் கவிதை தன்னால உதிருமே. பாருங்கள். வை வெங்காயம், சோழ பக்கம் வந்தா காதல் கவிதை தானா உதிருன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். சோழ மாத்திரம் போதுமா? கொஞ்சம் மூளையும் வேணுமே. அட மூளை இருந்தா ஒரு மூலையில கூட உட்கார்ந்து எழுதலாம் ஐயா. இளவரசே,
அரசகுமாரிக்கு அனுப்புற கவிதையாச்சுதே கொஞ்சம் மேல போனா அதிகமா உதரலாம்னு நினைக்கிறேன். என்ன காஞ்சி போன சருகா? ஆமா, ஏய், கவிதை கவிதை. ஓய் வெங்காயம், இந்த கவிதையை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கால் அடி கூட எடுத்து வைக்க மாட்டான் இந்த குலசேகரன். வா மேல போலாம். சரி. ஓய் ஓய், இந்த எழுத்தாணி இனிமே ஓலையில எழுதாது, மூளையில தான் எழுதும். மீனா பிடிக்கிற மீன் படைய. ஆஹா ஆஹா, என்னய்யா? இளவரசே, எப்படி இந்த இடம்? ஓஹோ, சில்லிய நீரோடை, துள்ளி பாயும் மான் குஞ்சுகள், மான் குஞ்சுகள், வெள்ளியை பழிக்கும் கள்ளி பூக்கள். கவிதை வந்துருச்சு, எங்க? வந்துருச்சு. எங்க? மரமே மரமே மரமே. குமரமையா, உமக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மலையே மலையே மலையே. அப்படி அப்படி அப்படியே நிறுத்துங்க, பண்டுன்னு ஆரம்பிங்க. ஓய் குமரமையா, மண்டு உடன் இருந்தாலே நமக்கு கவிதை வராது போல இருக்கே. வேண்டாம், வேறொரு யோசனை. என்ன? கோட்டை காவலனை குத்தி கொன்று கொன்று வேட்டராய் போல் வீரமாக உட்சென்று சென்று அமராவதியிடம் அமராமல் நின்று நின்று ஏ ஆரணங்கே என்னை ஆட்கொள்வாயா என்று. நன்று நன்று. ஓ எருமை கன்று, இனிமே நீர் வாயை திறந்தால் உம்மை கொன்று மென்று தின்று விடுவேன். விடுவீர் விடுவீர். ஓய் கவிதை வந்துரும். எங்க? இனிமே கவிதை வந்துரும். எங்க? அங்க பாரு, அம்பிகாபதி. அம்பிகாபதி. அவன் கற்பனை பாறையில உட்கார்ந்துருக்கான் ஐயா, கற்பனை பாறையில. அதுல உட்கார்ந்தா கழுதையும் கவி பாடும் ஐயா. அப்படியா? நீங்க அதுல உட்கார்ந்து ஒரு கவி பாடுங்களேன். சரி. அதுல இருந்து அவனை எப்படி விரட்டுறது? விரட்டுறதா? அட கூட பிறந்த கொடு நோயே, கூட்டுக்கும் குழம்புக்கும் உதவாத வெங்காயமே, திருவிழாவில் நடந்ததை மறந்துட்டீரா? அவன் போட்ட அடையாளத்தை மறப்பேனா? இளவரசே, உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜ தந்திரம். அதுவே நமது தாரக மந்திரம். மாமானு போனா பொண்ணு கேட்டான்னா எதுக்கு எட்டி இருந்தே பேசுவோம். இது கட்டிக்காரத்தனம். வரும் ஐயா 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 ஐயா. என்ன இது? வெண்புறா, அதாவது சமாதான சின்னம். எதற்காக? அன்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட கைகலப்பு நடந்ததே, அதை நீங்க மறந்துடணும். அதை நான் அன்றே மறந்து விட்டேனே. என்னால மறக்க முடியலையே. அது எனக்கு மூளை கொஞ்சம் அதிகம். அதனால் தான் முதுகும் அகலமாக இருக்கிறது. என்னது? பணவோலைனால் பலனுண்டு, சுனை நீரினால் குளிருண்டு, வினை புரிந்து. இவ்வினை எனக்கு வேண்டாம். புலவர் சிகாமணிகளே, அவ்வினையை நீங்களே தனித்து அனுபவியுங்கள். நான் வருகிறேன். என்ன சமாதானம் பறந்து போச்சு? ஏங்க ஓலையை திருநீர் எழுதி சிரமப்படுறதை விட எழுதி வச்சிருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது நல்லது இல்லையா? பச்சா யோக்கியத்தனம். பரவாயில்ல, அப்படி கொடு. அம்புலியை குழம்பாக்கி. அம்புலின்னா என்னது? கேப்பைக்கூழ். சும்மாரியா, அம்புலி மாமான்னு சொல்றது இல்லையா? சந்திரன் சந்திரன். சந்திரனை குழம்பாக்கி அரவிந்த ரசமோடு. அரவிந்த ரசம், அதாவது அரவிந்தயத்துல ரசம் வையுங்கிறதுக்கு பதிலா பாட்டுல அழகுபடுத்தி இருக்க. அரவிந்த ரசமோடு அமுது சேர்த்து. அமுதுன்னா சோறு. சரிதான் சரிதான், சாப்பாட்டை பத்தி பாட்டு. இன்ப நீரை முகமாக்கி. இன்ப நீரை முகமாக்கி, அது என்ன முகம்? ஏதோ ஒரு முகம், அது வேணா நமக்கு. கயல் 2 கண்ணாக்கி. கயல் 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 2. கயல்னா என்ன ஐயா? கயல், கழனி, வயல் அல்லையா, வயலை பாத்துக்கிற பயல். சும்மாரியா முயல். கயல் 2 கண்ணாக்கி. கயல் கயல்னா மீன் ஐயா. மீனை கரியாக்கிங்கிறதுக்கு பதிலா கண்ணாக்கின்னு எழுதிட்டான். ஐயோ ஐயோ, இவன் ஒரு கவிராயர். சாப்பாட்டை பத்தி கூட சரியா கதை எழுத தெரியல. நீ மேல படிங்க. மேல படிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். நம்ம கூத்தர் பெருமாவட்ட கொண்டு போய் காட்டுவோமா? அவருக்கு நிறைய பைத்தியம் பிடிக்கும். ஐயோ, அந்த காட்சை நம்ம கண்ணால பாப்போமே எப்படி இருக்குன்னு. ஐயோ என் செல்லம். போமா போங்க. ஐயா ஐயா, இத பாருங்க. என்ன ஓலை? பண ஓலை. முட்டாள். ஆமா ஆமா, மலையடி வாரத்துல அம்பிகாபதி எழுதிக்கிட்டு இருந்த ஓலைகள்ல இதுவும் ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய பொருள் எங்க அறிவுக்கு எட்டிய வரையிலும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை உங்களுக்காவது புரிகிறதா என்று பார்க்க ஓடோடி வந்தோம். ஆமா.
அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போமே. இல்லை, இது நான் மட்டுமே சிரிப்பதற்காக உள்ளது. ஆஹா, மாணவ மணிகளே, உங்கள் திறமையே திறமை. எப்படியோ அவன் கண்களிலே மண்ணை தூவி விட்டு கொண்டு வந்து விட்டீர்களே. மண்ணையும் தூவல கல்லையும் தூவல. ஐய திருடிக்கிட்டுல வந்தோம். புள்ளிமான் புலியின் குகைக்குள் வந்தது மட்டுமல்ல, அதன் வாயிலேயும் விழுந்து விட்டது. ஐயா, அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு சொன்னா சொல்லுகிறேன். இது சரியான வெடி மருந்து. ஆ, சந்தர்ப்பம் வரும்போது வெடிக்கும். வெடிக்குமா? இது பண ஓலை அல்லவா? பனை ஓலையையும் வெடிக்க வைக்கலாம், பகுத்தறிவை உபயோகப்படுத்தினார். ஐயா, அதே பகுத்தறிவை உபயோகப்படுத்தி அந்த அமராவதிக்கு எனக்கும் திரும்ப வெங்காயம் உரிச்சிருவேன் தோலை. சரி, அவளை கேட்பானேன். கேட்பதாகவே வைத்துக் கொள்வோம். அமராவதி பதில் சொல்வார்களா? நானும் தான் அங்கே பதில் சொல்லும். தலை தானே கவிழும், கண்கள் கட்டை விரலை நோக்கும், கனிவா இதழிலே புன்முறுவல் தவழும்.